கௌரவ கலாநிதி தரணி அமரசூரி அவர்களை கேட்பதற்கு, இலங்கையின் கல்வித்துறையில் கல்வி கலைத்திட்ட மறுசீரமைப்பு வேலை திட்டங்கள் இப்பொழுது கொண்டு வரப்படுகின்றது. இவ்விடயம் தொடர்பான சில விளக்கமூட்டும் கூட்டங்களும் தங்களின் தலைமையில் நடைபெற்றுள்ளது. ஆனால் புதிய கலைத்திட்டம் மாணவர்களுக்கு கல்வியை சுமையை குறைப்பதாகவும் கல்வியில் புதிய புத்தாக்க தேடல்களை கொண்டு வருவதற்கான வழிமுறையாகவும் இருக்கும் என கூறப்படுகின்றது. தரம் 6க்கு 15 கட்டாய பாடங்கள், தெரிவு பாடங்கள் 3 என 18 பாடங்களின் நேர அட்டவணை தயாரிப்பதில் உள்ள இடர்பாடுகள், நிலைமாற்று திறன்களில் மாணவன் 2 பாடங்களை தெரிவு செய்தல், இவ்வளவு காலமும் தவணைக்கு 265 மணித்தியாலங்களாக இருந்த மாணவனின் கற்றல் நேரம் தற்போதைய புதிய கலைத்திட்ட வரவால் 365 மணித்தியாலங்களாக வர உள்ளது. இதுவரை காலமும் இருந்ததை விட மாணவனுக்கு 30% சுமை அதிகரித்துள்ளது. சமய பாடங்களில் சைவ சமயம் சீராக முன்னெடுக்கப்படவில்லை. வரலாறு, சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழர் வரலாறுகள், தமிழ் இலச்சினைகள், அடையாளங்கள் திட்டமிட்டே மறைக்கப்படுகின்றன. இவற்றுக்கான தீர்வுகள் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் கொண்டு வரப்படுமா என்பது என்னுடைய முதலாவது வினா. இதில் முதல் கேள்வி, புதிய கல்வி கலைத்திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும்? அதற்கான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுமா? இரண்டாவது, தேசிய கல்வி நிர்வாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கல்விசார் அலுவல்கள் சபை, கல்வி பேரவை குழு இரண்டிலும் தமிழ் மொழி சார்ந்த உத்தியோகத்தர்கள் யாராவது உள்ளடக்கப்பட்டுள்ளார்களா? 3, கலைத்திட்ட கொள்கை அல்லது வெள்ளை அறிக்கை சம்பந்தமான விடயங்களில் ஈடுபடுகிறவர்களின் பெயர் பட்டியலை சபைக்கு சமர்ப்பிக்க முடியுமா? 4வது, புதிய கல்வி சீர்திருத்த அமுலாக்க குழுவில் தமிழ் மொழி மூலம் உள்ள பேராசிரியர்கள், பாட நிபுணத்துவம் கொண்டவர்கள் எத்தனை பேர் உள்ளடங்கியுள்ளார்கள்? Honorable Speaker, we intend to initiate the education reform, the curriculum reforms for grade 1 and 6 in January of 2026. And then subsequently, in each year, we will be introducing the reforms for each grade progressively. The complete document on the reforms will be submitted very soon to the Cabinet for approval, and once that happens, it will be